இப்ப பாயிண்ட்டுக்கு வர நல்லா கவனிங்க, அத்தனை மாணவர்களும் கவனிங்க. நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள், நீ ஒன்றுக்கு உதவாதவன், உனக்கு படிப்பு வராது, நீ டீச்சர் ஏசுறது, உமா ஏசுறது, ரெண்டு பேரும் ஏசுறத வச்சு நீங்க முடிவெடுக்கிறது. ரெண்டு பேரும் ஏசுறாங்களே, மாடு மைக்க தான் லாய்க்கு, அப்ப நான் எனக்கு படிக்கிறதுக்கு தகுதி இல்லை, எனக்கு சிறந்த மூளை இல்லை, எனக்கிட்ட திறமை இல்லை, இப்படின்னு நீங்க நினைக்கிறது தான் இல்லாமலே பிள்ளைகள் நீங்க போறீங்க. இந்த விஷயத்தை உங்களுக்கு விளக்கப்படுத்துறதுக்காக வேண்டிதான் இவ்வளவு நேரம் இதை சொன்னேன். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ, மனசால எதை நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றால் போல மாறுறீங்க. விஷம் இல்லாத ஒன்று அது விஷமாக மாத்துச்சு, மருந்து இல்லாத ஒன்றை மருந்தாக மாத்துது. உங்கள்கிட்ட திறமை இருக்குதுன்னா, உதாரணத்துக்கு கணித பாடம் நிறைய மாணவர்கள் சொல்லுவீங்க கணித பாடம் என்றா கஷ்டம் அப்படின்னு. உண்மையிலே கணித பாடம் கஷ்டம் கிடையாது. ஏன் கஷ்டமான போய் தெரியுமா? கணித பாடத்தில் முக்கியம் என்னன்னு கேட்டால் சிஸ்டம். ஒரு ஆசிரியர் படித்து தரும் பொழுது முழுமையாக அந்த சிஸ்டத்தை கவனிக்கணும். ஏன்னா கணித பாடம் என்றது வாசிச்சு புரியக்கூடிய பாடம் இல்லை. வாசி புரிகிற பாடமா கணிதம்? 2 2 3 5 6 5 10 இப்படியா? இப்படி வாசி புரிகிறதா பாடம்? சிஸ்டம் முக்கியம் பிள்ளைகள். அப்ப நல்ல மார்க்ஸ்ல, உதாரணத்துக்கு இஸ்லாம் மற்ற பாடங்கள் எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுத்த ஒருத்தர் உங்களோட சகோதரியா இருக்கலாம், நானாக இருக்கலாம், தாத்தாவாக இருக்கலாம். அவங்கள்ட்ட போய் கேட்பீங்க, எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ், மெட்ஸ்ல எத்தனை, கணிதத்தில் எத்தனை, 30 தம்பி என்று சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க தெரியுமா? என் தாத்தா எப்படி படிக்கிற தாத்தா, எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கிற தாத்தா, தாத்தாக்கே கணிதம் கஷ்டமெண்டா எனக்கு கஷ்டமா தானே இருக்கும். இப்படி நினைச்சு கஷ்டமா போனதே தவிர, சரியா சிஸ்டத்தை கவனிக்காம அப்படி போனதே தவிர உண்மையில கணிதம் இல்லை. கணிதம் கஷ்டம் இல்லை பிள்ளைகள். ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்றேன். நான் என்ன செஞ்சேன், கொழும்புல ஒரு முக்கியமான ஒரு பாடசாலையை பொறுப்பெடுத்து கணிதத்தில் 30 மார்க்குக்கு கீழே எடுக்கக்கூடிய பிள்ளைகள் அவ்வளோ பேரையும் தனியாக ஒதுக்கி கிரேட் 9 சிலபஸ்ல இருந்து O லெவல் சிலபஸ் இருக்கிறதா இல்லையா, அந்த சிலபஸ் வரைக்கும் எனக்கு நல்ல அறிமுகமான ஒரு சேரை வச்சு அவங்களுக்கு என்ன செஞ்சேன், நல்லா ட்ரைனிங் கொடுத்தேன். சரியா? அவ்வளோ பிள்ளைகளும் 30 மார்க்ஸு குறைவா பிள்ளை. அதில் ஒரு மாணவன் எடுத்து அவன் மார்க்ஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் 6 மார்க்ஸ். அதுதான் ஆக குறைவான மார்க்ஸ் கணித பாடத்தில். அப்போ பிரின்சிபல் கவலைப்பட்டு முறையிடுறா, சார் இப்படி எடுக்கிறாங்களே சார், என்ன செய்யறது? அப்போ நான் சொன்னேன், சரி டீச்சர் நம்பி எனக்கு பொறுப்பு தாங்க, இந்த பிள்ளைகளை நான் செஞ்சுதான். சரியா? எனக்கு நேரம் போதாது, என் ஷெடியூல் வேறு, என்னை நல்ல சேர் ஒண்டிக்கிறாரு, அவரை வச்சு நான் செஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை வச்சு செஞ்சாங்க, கணேஷ் சார். ரைட்? அவரை வச்சு செஞ்சு அந்த வருஷத்தில் நான் சொல்ல கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி. நான் நீண்ட நாட்களாக நான் நிகழ்ச்சி செய்யலை. ரைட்? அப்போ அந்த ரிசல்ட்ஸ் வருது. 6 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் 8 மார்க் எடுத்த மாணவர்கள் ஆக குறைஞ்ச மாணவன் ரிசல்ட்ஸே சி ஏ எடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனால் சியும் பியும் வந்தது 28 மாணவர்கள். எத்தனையோ சிகள் இருந்தது, பி இருந்தது, ஒரு எஸ் இல்லை, ஒரு டபிள்யூ இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். சரி, இதை அப்போ மாணவர்களுக்கு என்ன, அந்த ஒரு வருஷம் ட்ரைனிங்குள்ளுக்க நாங்கள் அதை செஞ்சோம். 6 மார்க்ஸ் எடுக்கிறவன் 7 மார்க்ஸ் எடுக்கிறவன் சி ரிசல்ட் எடுக்கிறவன் 50க்கு சி 50க்கு மேலே தானே. அப்போ பாருங்க, அவ்வளோ கஷ்டம் தானே சொன்னாங்க. நாங்கள் செஞ்சு காட்டுவோம், கவனிக்கலை, சிஸ்டத்தை விட்டுட்டான், கஷ்டம்னு நினைச்சான். அப்போ எங்கிட்ட சேருக்கு சொல்லி நான் எடுக்கிற கவுன்சிலிங்க்கு மட்டும் நான் போனேன். சரியா? இடக்கிட போய் பிள்ளைகளை உங்களுக்கு இயலும், உங்களால் செய்யணும், படிக்கலும், உங்களுக்கு யார் சொன்னது உங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்லி, உங்களால் முடியும் சொல்லி 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 அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிள்ளைகள் நல்ல மார்க் எடுத்தாங்க, நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாங்க மேத்ஸில். ரைட்? அப்போ அந்த மாதிரி பிள்ளைகள் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்ற பிள்ளைகள் உங்களை அத்தனை பேருக்குமே திறமை இருக்கு. ஆனால் முன்னுக்கு தான் வர்றீங்கல்ல, முன்னுக்கு சார் நான் செய்வேன் சார், எனக்கு லேசி சார், நான் படிப்பேன் சார் அப்படின்னு என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க, முன்னுக்கு வர மாட்டேங்கிறீங்க. நீங்க முன்னுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை யாராலையும் தடுக்க இயலாது. நீங்க அத்தனை பேருமே சாதனையாளர்கள் தான் பிள்ளைகள். சரியா?